நமக்கு தமிழ் அவர்கள் தான் ஸ்டோரி பண்ணியிருந்தாரு. டானாக்காரன் நம்ம பார்த்துருப்போம். அது எவ்வளோ இம்பாக்ட் கொடுத்துச்சு. அந்த படம் வந்து நமக்கு ஓடிடியில தான் வந்தது. பட் ஸ்டில் அந்த படம் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் கொடுத்தது. அவரு ஒரு டைரக்டரா, ஒரு ரைட்டரா டானாக்காரன்ல அவர் எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருந்தாருன்னு நமக்கு தெரியும். அடுத்து அவரோட தியேட்டரிக்கல் அப்படின்னும் போது இதுதான் கிட்டத்தட்ட அவரோட ஃபர்ஸ்ட் தியேட்டரிக்கல் ஸ்டோரி. ஸோ அவரோட அந்த ஸ்டோரி லைன், அந்த அவரோட அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதை பத்தி சொல்லு. இல்லை, அது ஆக்சுவலாக எல்லாமே ப்ரீ ப்ரொடக்ஷன் தான். ஏன்னா அவர் ஸ்பாட்டில் நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை அவரை. மேபி வேற சீன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்துருந்துருக்கலாம். எங்கள் சீன்ஸ் எடுக்கும்போது சாரை நான் பார்க்கவே இல்லை ஆக்சுவலி. ஓகே. பட் என்ன சொல்கிறது, அவரை மார்ஷலுக்கு போய் ஆடிஷனுக்காகவே பார்த்தேன். அப்புறம் வேற கேரக்டர்ஸாக ஏதாவது ட்ரை பண்ண அது நடக்கலை. ஸோ இனிமேல் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நேற்று படம் அன்னைக்கு ப்ரிவியூ படம் பார்த்துட்டும் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார். நேற்று ஆடியன்ஸோட பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணாருன்னு தெரியல. நான் உள்ள நோஞ்சி ஃபர்ஸ்ட் கேட்குறதே செம்மையா பண்ணிட்டடா அப்படின்னு. ஸோ அதுவே வந்து ரொம்ப பெரிய பாராட்டாச்சு. அந்த மாதிரி ரஞ்சித் சார், வெங்கட் பிரபு அண்ணா, லைக் நேற்று இவர் நம்ம எஸ்யூ அருண் ஃபோன் பண்ணி பாராட்டினாரு. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது.